Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்து மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு பெண்களையும் அவதூறாக பேசியிருக்கின்ற பொன்முடி தமிழக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியிலிருந்து நீக்கியிருப்பது என்பது கண் துடைப்பு நடவடிக்கை. ஏன்னா திமுகவில் என்னவா இருந்தால் என்ன, முதல் குடும்பத்தின் அடிமைகள்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு அரசாங்கம் மந்திரி சபையில் எப்படி அந்த ஒரு மிக கேவலமான மனிதர் மதங்களை துவேஷமாக பேசி பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி இருக்கின்ற பொன்முடி உடனடியாக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பொன்முடி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்து மதத்தின் இரு பெரிய பிரிவுகள் சைவம் வைஷ்ணவம், இந்த இரண்டையும் அவ்வளவு மோசமாக பெண்களை தொடர்புபடுத்தி இழிவாக பேசியிருக்கின்ற நபர் மதத்தை இழிவாக பேசினார். இதே மாதிரி மாற்று மதத்தை யாராவது பேசினா இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம், ஸ்டாலினின் ஹிந்து விரோத அரசு சும்மா இருந்திருக்குமா? ஆகவே பொன்முடியை வழக்கு தொடர வேண்டும். பொன்முடிக்கு எதிராக அவரை கைது செய்ய வேண்டும், மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாதோ அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஹிந்து விரோதத்தை நாம் மாற்ற முடியாது. ஆகவே இதற்கு ஒரே வழி, திமுகவை லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் 2026 தேர்தலில் அடியோடு அரசியல் களத்திலிருந்து இந்துக்கள் அனைவரும் துடை தெரிய முன்வர வேண்டும். இன்று உறுதியேற்போம், சிவபெருமானின் பெயரால் மகாவிஷ்ணுவின் பெயரால் உறுதியேற்போம். இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் தோற்கடிப்போம் என நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று ஹிந்து மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி. புதிய தலைவரையா நான் அவர் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிலிருந்து லால் கிருஷ்ண அத்வானி போல் தன்னுடைய ரத யாத்திரையால் பல்வேறு மாநிலங்களிலும் கட்சியை வலுப்படுத்திய பெருந்தலைவர். அவர் கூட 2 டேர்ம் முடிஞ்சதுன்னு அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தலைவராக வந்தார். அப்போ பிஜேபி செயல்படலையா? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அனைவரும் கொள்கைக்காக இருக்கின்ற தலைவர்கள். அதே போல் இப்போ இன்றைக்கி வரை இருந்துகின்றிருக்கிற எங்கள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும் கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கார். இன்னி வரை அவர் எப்படி செயல்படுறாரோ அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக நாளையிலிருந்து செயல்படுவார். பிஜேபியில் எல்லாரும் அப்படித்தான் பழக்கம், அப்படி தான் வந்திருக்கோம். நான் 10 மாநில தலைவர்கள் தேர்தல்களில் நிர்வாகியாக இருந்தே செயல்பட்டிருக்கேன். அதனால் இதில் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக நம்முடைய கொள்கை இலக்கு இன்று தமிழகத்தையே போதை காடாக மாற்றியிருக்கின்ற ஒரு வீட்டு குழந்தைகளையும் போதைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த தீய அரசாங்கம் தமிழகத்தின் எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவை தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா தலைவரும் ஒன்றாக இணைந்து, அதில் நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணியிருக்கணும், இன்றைக்கி அடுத்து தலைவராக ஒரு வேட்பாளரை பரிந்துரை செய்ததிலேயே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நான் திரு முருகன் அவர்கள் எல்லாருமே சைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த போதை ஆட்சியை, விஷச்சாராய ஆட்சியை, ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறது என்பது இந்த நாமினேஷன் கொடுக்கறதுலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2026 தேர்தலில் அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி பாஜக
இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் அட்டல்ஜிலேருந்து பேசுகிறேன்னா நீங்கள் எதுக்கு உங்களோட இந்த செத்த இருங்க சார், நான் சொல்கிறத கேள்வி கேட்டால் இந்த உளி கொடுக்குற வேலையை தயவு பண்ணி ஊடகங்கள் செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நாமினேஷன் பேப்பரில் எல்லா லீடர்ஸும் சைன் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாரும் உறுதியோடு எப்படி 5 விரலையும் சேர்ந்தால்தான் வலிமை கிடைக்கும் முஷ்டிக்கு, அந்த மாதிரியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியோடு வலுவாக இந்த தீய ஆட்சியை நீக்குவதற்காக இணைந்து செயல்படுவோம் என்பதை இன்றைய நிகழ்வுகள் காட்டியிருக்கின்றன. அதனால் யாருக்கும் எந்த ஒரு தரக்குறைவும், அதாவது ரேங்க்கு யாருக்கும் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் காரியகர்த்தாஸ். அதனால் இணைஞ்சு செயல்படுவார்கள். நான் என்ன சொல்கிறேன், 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பிஜேபி நிர்வாகியாக இருக்கிறவன். தொடர்ந்து 1991லேருந்து கூட்டணி பற்றி மாநிலத்தில் நாங்கள் யாரும் பேச மாட்டோம். ஏன்னா இட் இஸ் தி டொமைன் ஆஃப் நேஷ்னல் லீடர்ஷிப். அதனால் மத்திய தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் இருக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றமானது துவங்கும். அதுக்கு அச்சாரம் இன்று இடப்பட்டிருக்கிறது. நன்றி.